பச்சை பயிறு யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பவுடர் எப்படி செய்யுது, அது கூடவே ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் மாஸ்க்கும் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வின்டர் சீசனுக்கு எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும். 3 ஸ்பூன் பச்சை பயிறு எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அரிசி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணும்போது மேலே இருக்குல்ல, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பவுடரை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 மந்த் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லையும் 6 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியும். இதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வீட்டில் ரெடி பண்ண கிராம்பு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஸ்க்ரப் ரெடி பண்ணிட்டோம். ஸ்க்ரப்பை ஃபேஸ் அண்ட் பாடிக்கு அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிடுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் அண்ட் க்ளோயிங் கொடுக்கும். ஸ்கின்னை எங்க சாஃப்டா வச்சிருக்கும். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணும். போர்ஸை டீப்பா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ரெகுலரா ஃபேஸ் வாஷ் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். கையை ஈரம் பண்ணிட்டு கொஞ்சமா இந்த பவுடர் எடுத்துக்கோங்க. நல்லா ரப் பண்ணிட்டு ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம். நீங்க ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம், தண்ணி யூஸ் பண்ணலாம், ஆர் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை ஃபேஸ் மாஸ்காவும் யூஸ் பண்ணலாம். பவுல்ல 2 ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர் டெக்ஸ்சர்ல மாஸ்க் ரெடி பண்ணிட்டோம். மாஸ்கை ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்ல அப்ளை பண்ணிட்டு 10 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாரத்துக்கு 3 வாட்டி ட்ரை பண்ணலாம். இதுல விட்டமின் சி இருக்கு. ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும். ஃபேஸ்ல இருக்க ஆக்னி, சன்டன், பிக்மெண்டேஷனை ரிமூவ் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். ஸ்கின்னை ஹைட்ரேட்டிங்கா வச்சிருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பை.